சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். மகாத்மா காந்தியின் நினைவு நாளையொட்டி சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் உள்ள அவரது சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள உருவப்படத்திற்கு ஆளுநர் RN ரவி மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கலாம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், ஆளுநர் தற்போது காந்தியடியோட படத்துக்கு இருந்து மரியாதை செலுத்தி வருகிறார். இப்ப அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்காங்க? கூடுதல் விவரம். அகிம்சை வழியில் இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக பெரும் பங்கு வகித்த மகாத்மா காந்தியின் 77ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியின் சிலை மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உருவப்படத்திற்கு தமிழக ஆளுநர் RN ரவி சற்று நேரத்திற்கு முன்னதாக மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். இந்த நிகழ்வில் தமிழக அமைச்சர்கள் சாமிநாதன், சேகர்பாபு, மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டு இருக்கின்றனர். தமிழக ஆளுநர் RN ரவி காந்தியின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதே போன்று எக்ஸ் வலைதளத்தில் காந்தியின் 77ஆம் ஆண்டு நினைவு நாள் ஒட்டி தமிழக ஆளுநர் RN ரவியும் அவருடைய புகழுக்கு மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதாவது எக்ஸ் வலைதளத்தில் தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கும் போது சத்தியம், அகிம்சை, எளிமை, உலகளாவிய சகோதரத்துவம் உள்ளிட்ட லட்சியங்களை மகாத்மா காந்தி தெரிவித்திருக்கார். அதனுடைய உத்வேகத்தினுடைய ஆதாரமாகவும் வழிகாட்டும் சக்தியாகவும் மகாத்மா காந்தி நீடித்துக் கொண்டிருக்கிறார் என்று காந்தியின் நினைவு நாள் ஒட்டி அவருக்கு புகழஞ்சலியாகவும் தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்திருக்கார். பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.